வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர். கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரில் PAM 8601 அப்படிங்கிற ஐசி உபயோகப்படுத்தின ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு. இதோடைய அவுட்புட் பவர் வந்து 15 வாட்ஸ் ப்ளஸ் 15 வாட்ஸ். ஆப்ரேட்டிங் வோல்ட் 7 வோல்ட் டு 15 வோல்ட். மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் டி போர்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கிளாஸஸ் இன்றைக்கி. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 100 வாட்ஸ் மோனோ ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 100 வாட்ஸ் அதிலே 200 வாட்ஸு 400 வாட்ஸ் மோனோ இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு ஒரு சப்வூஃபர் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு பவர் உள்ள உங்களுக்கு போர்டெல்லாம் தேவைப்படுது. ஓகேவா? இப்போ இந்த போர்டு எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஸ்டீரியோ, அது வந்து ஸ்டீரியோ. இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா இது வந்து மோனோ. இதை லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நடத்துனது. இது ஸ்டீரியோ, இது மோனோ. இது 60 + 60 வாட்ஸ். இது வந்து 100 வாட்ஸ் மோனோ. இது 15 வாட்ஸ். இது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ண முடியும், நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். நம்ம பிகினர்ஸ், நியூ கம்மர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஆடியோ செட்டை அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு தோணும். இப்போ லீனியர் பவர் சப்ளை அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், பிரைமரி, செகண்டரி, ரெக்டிஃபையர், கெப்பாசிட்டர், ஒரு பவர் பேக் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் லீனியர் பவர் சப்ளை இதெல்லாம் கொடுக்கணும். ஒரு கண்ட்ரோல் கனெக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் அவுட்புட், ஆடியோ அவுட்புட் வர முடியும். அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும். இதெல்லாம் காம்பேக்டாக இந்த போர்டில் இருக்குது. அதாவது இந்த போர்டில் இருக்குது. இந்த போர்டில் இது ஒரு ஸ்பெஷல். இந்த போர்டு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். பக்காவாக இருக்கும். கிளாரிட்டி, ட்ரிபிள் பேஸ், மிடில் எல்லாமே அருமையாக இருக்கும். இதில் சிக்னல் இன்புட் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? 2 சேனல், 2 ஸ்பீக்கர் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். எந்த விதமான நாய்ஸ், டிஸ்டார்ஷன் எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே காம்பேக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஒரு டிசி சாக்கெட். இது வழியே இன்புட் கொடுக்கணும். 7 வோல்ட் டிசி டு 15 வோல்ட் டிசி வரைக்கும் கொடுக்கலாம். நான் ஆக்சுவலாக 7 வோல்ட் தான் கொடுத்துருக்கேன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்குறதுக்காக. இந்த இடத்துல ஸ்டீரியோ சாக்கெட் இருக்குது. 3.5 mm சாக்கெட். இது வழியாக நம்ம சிக்னல் கொடுத்தா போதும். இங்கே இருக்க கண்ட்ரோல் மூலிமா என்ன பண்ணலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதனுடைய இந்த பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கு உண்டான ஒரு நட்டு, ஒரு வாஷர் ப்ளஸ் ஒரு நாப் இம்போர்ட்டட் எல்லாமே இதில் வந்துடும். கம்ப்ளீட்டாக வந்துடும். விலை ரொம்ப கம்மி. இதோடைய காஸ்ட் வந்து 300 ருபீஸ். இந்த பேக் வந்து ஜஸ்ட் 300 ருபீஸ் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டு கேட்கணுன்னா இதுக்கு ஒரு பவர் சப்ளை கொடுத்துட்டு சிக்னல் இன்புட் கொடுத்தா போதும். இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் யூஸ் பண்ணுற ஐசி PAM 8601. 40 பின் இருக்கும் இந்த ஐசியில். நல்ல பர்ஃபெக்ட் குவாலிட்டி. ஓகே. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக நீங்கள் படிக்கணும், மேற்கொண்டு நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் இதுக்கு படிப்பு முக்கியமான படிப்பு முக்கியம் இல்லை, கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் இருந்தால் போதும். எந்த வயசாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கே தெரியும் கிளாஸ் டி சம்மந்தப்பட்ட எல்லா போர்டும் எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு எல்லா டூல்ஸும் எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறாங்க வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு லோக்கலில் கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க. சப்போஸ் ரூரல் பிளேஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, இந்த போர்டு பார்த்தீங்க இல்லையா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்துடலாம். ஓகே, பாருங்கள், இதுதான் இந்த போர்டு. சிம்பிளாக அந்த போர்டோட ஒரு பிளாக் டயக்ராம்.
இந்த இடத்துல 12 வோல்ட் டிசி கொடுத்துருக்கு. ஆனால் நான் 7 வோல்ட் டு 15 வோல்ட் வரைக்கும் தரலாம். இங்கே இன்புட் கொடுக்கணும். இந்த இடத்துல மியூட்டுன்னு ஒன்று இருக்குது ஃபங்க்ஷன். ஜஸ்ட்டு ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு உடனே ஆடியோவை கட்டாக பண்ணிடலாம் மேனுவலாக. லெஃப்ட் ஸ்பீக்கர், ரைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் ஊஃபர் அல்லது ரைட் ஊஃபர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது இடத்துல சிக்னல் இன்புட், லெஃப்ட் ரைட் சிக்னல் இன்புட், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ். ஓகே, இதில் இதுதான் வந்து அந்த போர்டு, இந்த ஒரிஜினல் அந்த போர்டு. அந்த போர்டில் கொடுத்துருக்கு ரைட் சேனல் அவுட்புட், லெஃப்ட் சேனல் அவுட்புட், மியூட் சுவிட்ச். இந்த இடத்துல பவர் சப்ளை, இன்புட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு காமன் நெகட்டிவ், சிக்னல் இன்புட் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இதுதான் இந்த போர்டு, இந்த ஐசி PAM ஐசியோட 8601. கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், எஃபிஷியன்சி அருமையாக இருக்கும். இந்த கிளாஸ் டி போர்டில் கேட்டு பாருங்கள். குவாலிட்டி லீனியர் எந்த ஐசியில் இருக்கும் இந்த மாதிரி குவாலிட்டி வராது. லீனியர் ஐசியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒன்று எல்எஃப் தூக்கலாக இருக்கும், இல்லைனா மிடில் தூக்கலாக இருக்கும், இல்லைனா ஹெச்எஃப் தூக்கலாக இருக்கும். அதாவது ட்ரிபிள் பேஸ் மிடில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. இன்புட் சிக்னல் என்ன கொடுக்குறோமோ அதை 100% ரீப்ரொடியூஸ் பண்ணணும்னா கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் மட்டும்தான் அந்த வேலையை செய்யும். பார்க்குறதுக்கு ஐசி ரொம்ப தின்னாக இருக்கும், ஆனால் வெரி பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? இது ஒரு வித்தியாசமான அனுபவம். அதனால தான் லேர்னர்ஸ், பிகினர்ஸ் இந்த மாதிரி சின்ன போர்டு யூஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி அவுட்புட் கிடைக்கும். அப்புறம் நம்ம மெல்ல மெல்ல டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் அந்த போர்டு. ஆக்சுவலாக இந்த போர்டோட டயக்ராம் நான் காமிச்சிருக்கேன். ஓகே.